அன்பானவர்களே, மினிஸ்ட்ரீஸ் ஆஃப் குட் சமாரிட்டன் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே இந்த நாளில் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய வார்த்தை அனுப்பி உங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமக்காலம் என்று வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தை அனுப்பி எங்களை பலப்படுத்துங்க, எங்களோடு கூட பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளில் கூட நம்ம எடுத்துக்கொண்டிருக்க வேத பகுதி ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1-4 வசனங்கள் வரையே நம்ம வாசிக்கலாம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தினாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க யோசேப் என்ற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பாக்குறோம். பாருங்க, இந்த யோசேப்பு இந்த முதல் வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது. அவர் இஸ்மவேல் இடத்துல விற்கப்பட்டான். இஸ்மவேல் என்ன பண்ணாங்க, எகிப்துக்கு போத்திபார் என்ற ஒருத்தருடைய வீட்டில் என்ன பண்ணாங்க, அடிமையாக விற்கப்பட்டான் என்று நம்ம பாக்குறோங்க. பாருங்க, யோசேப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு அடிமையின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று. பாருங்க, கொஞ்ச நாளுக்கு முன்பதாக தான் அவன் என்ன பண்ணா, தன் அப்பாவுக்கு ஒரு செல்ல மகனாக இருந்தான். சகோதரர்கள் நிறைய பேர், குடும்பத்தாரோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அவன் பாருங்க, திடீரென்று அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனை பகைத்து அவன் என்ன பண்ணாங்க, விற்று போட்டார்கள். இப்போ ஒரு அடிமையாக இந்த போத்திபார் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு இந்த போத்திபார் வீட்டுல இப்ப என்ன பண்ணிருக்கான், ஒரு அடிமையாக அவன் வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. நம்ம அநேக தடவை நம்ம யோசேப்பை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம். யோசேப்பை எப்படி ஒரு அடிமையா இருந்து அவன் ஆண்டவர் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கினார் என்று எல்லாருக்கும் நம்ம தெரியும். ஆனா அவனுடைய பாடுகள், அவன் ஒரு 13-14 வருடங்களாக அவன் பட்ட பாடுகள், அவன் எவ்வளவு உபத்திரப்பட்டான் என்பதை கொஞ்சம் நம்ம கண்களுக்கு முன்பதாக கொண்டு வரலாம். அப்போ ஒரு அடிமையாக இந்த தேசத்துக்கு கொண்டு வரப்படுகிறான், ஒரு அடிமையாக இந்த வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறான். பாருங்க, எவ்வளவு சுதந்திரமா வாழ்ந்த ஒரு மனுஷன் தன் ஜனத்தாரோட, தன் சகோதரனோட, தன் தகப்பனோட, தன் குடும்பத்தோட சந்தோஷமாய் வாழ்ந்த அந்த மனுஷன் பாருங்க, திடீரென்று அவன் விற்கப்பட்டு ஒரு அடிமையாக இந்த வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஒரு அடிமையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ, அவனால நினைச்சதை சாப்பிட முடியாது, அவனால அவன் குடும்பத்தோடு இல்ல, அவன் தனிமையாக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு சந்தோஷம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவனால சுதந்திரமா எங்கேயும் போக முடியாது, அவனால நினைச்ச நேரத்துக்கு தூங்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாத ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை, ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில அவன் கொண்டு வரப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு கஷ்டமான வாழ்க்கையிலங்க சந்தோஷமா தன் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில ஒரு அடிமைத்தனம். ஹல்லேலூயா. தன் எஜமானுக்கு அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அடிமையாக அவன் கொண்டு வரப்படுகிறான். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, இங்க அன்றைய வேதம் சொல்லுகிறது. பாருங்க, 3வது வசனம், ஆதியாகமம் 39 வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு என்று பார்க்க. பாருங்க, அவன் ஒரு அடிமையா இருக்கிறான். ஆனா இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவனுடைய எஜமான் பார்க்கிறாரா. அவன் ஒரு அடிமையா இருக்கிறான். அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும், அவனுக்கு எவ்வளவு பாடுகள் இருக்கும், அவனுக்கு எவ்வளவு பயம் இருக்கும். என்ன என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என் தகப்பன் வீட்டுல இருக்கும்போது நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், இன்னைக்கு எதிர்காலம் என்னன்னே எனக்கு தெரியலையே, நான் எப்போ என் வீட்டுக்கு போவேன், என் வாழ்க்கை என்ன நடக்க போகுது, என்னை இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து வேற தேசத்துக்கு என்னை கொண்டு வந்துட்டாங்களே என்று எவ்வளவு ஒரு பயம், எவ்வளவு ஒரு பாடுகள் மத்தியிலே அவன் கடந்து போய் கொண்டிருக்கிறான். ஆனா பாருங்க, இங்க வசனம் சொல்லுது, அவன் செய்வது எல்லாவற்றையும்
கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ இது என்ன நமக்கு காண்பிக்குது? அவனுடைய வாழ்க்கையில அவன் இவ்வளவு பிரச்சனை, ஒரு அடிமையா அந்த வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனாலும் அவன் அங்கேயே அடிமை தனத்துல அழுது, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இனிமே என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு அழுது ஒரு ஓரமா அவன் உட்கார்லங்க. அவன் செய்வது எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் அந்த இடத்துல கூட ஒருவேளை ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்காரு, இந்த இடத்துல இருந்து கூட ஆண்டவர் என்ன வெளியில கொண்டு போக முடியும், இப்ப என்ன ஆண்டவர் இந்த இடத்துல வைத்திருக்கார், என் எஜமானுக்கு நான் உண்மையா இருக்கணும், என் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கணும் என்று சொல்லி அவன் பாருங்க அந்த இடத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் உண்மையாய் செய்தான் என்று பார்க்கிறோங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அவன் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். ஒருவேளை நமக்கு கூட இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கலாம், இப்படி ஒரு நிலைமை இருக்கலாம், ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, எனக்கே இப்படி ஒரு வாழ்க்கை, எனக்கே இப்படி ஒரு குடும்பம், என்னையே ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காரு, எனக்கே இப்படி ஒரு வேலை, எனக்கே இந்த ஒரு காலேஜ்ல படிப்பு அப்படின்னு ஒருவேளை நம்ம இருக்கிற இடத்தை குறித்து நம்ம புலம்பிக் கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கும் போது நம்மளால நம்முடைய வேலையை செய்ய முடியாதுங்க. யோசேப்பு அவன் அடிமையா இருந்த போதில கூட அவனுக்குள்ள சந்தோஷம் இருந்தது, அவனுக்குள்ள சமாதானம் இருந்தது. ஆண்டவர் அவனோட கூட இருந்தார் என்று நம்ம பாக்குறோங்க. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அதை எப்படியாகலும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதனால ஆண்டவர் அவனுக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் அனுமதித்தாரோ அதற்கெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்தான். சந்தோஷமாக அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் சந்தோஷமா இருந்ததுனால தாங்க அந்த இடத்துல, அந்த அடிமைத்தனத்துல கூட அவனால அவனுடைய வேலையை உண்மையாய் செய்ய முடிஞ்சது. அவனுடைய வேலையை தன் எஜமானுக்கு கீழ்ப்படிந்து அவனால நடக்க முடியும். ஒரு வேலை நீங்க கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், எனக்கு இங்க இருந்து விடுதலை கிடைக்காத நம்ம நினைக்கலாம். ஆனா நீங்க யோசேப்பை போல அங்க இருக்கிற இடத்துல உங்களை எங்க ஆண்டவர் வச்சிருக்காரோ, எந்த குடும்பத்துல வச்சிருக்கிறாரோ, ஒருவேளை நீங்க மனைவியா இருக்கலாம், நீங்க கணவராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இல்ல காலேஜ்ல படிக்கிறவளா இருக்கலாம், ஸ்கூல்ல படிக்கிறவளா இருக்கலாம், நீங்க எப்படிப்பட்ட உத்தியோகத்துல வேணா இருக்கலாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, எந்த இடம் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க. கொடுத்த வேலையை ஆண்டவர் உங்களை எங்க வச்சிருக்காரோ அங்க நீங்க மனரம்யமா இருந்து அந்த வேலையை நீங்க உண்மையாய் செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அதனாலதான் இங்க யோசிப்பு ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அவன் செய்வது எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். அவன் மூலையில உட்கார்ந்து அவன் அடிமையா தான் இருந்தான், ஆனா அவனுக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு இருந்தது. அவனுடைய வேலையை செய்யணும், என் எஜமானுக்கு நான் கீழ்ப்படினோம், என் ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கிறேன்னு அந்த இடத்துல கூட அவன் வேலை செய்தாங்க. அவன் உழைத்தான், அவன் பிரயாசப்பட்டான். அந்த பிரயாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, வாய்க்க பண்ணினார் என்று பார்க்கிறோங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்முடைய வேலையை அவரால ஆசீர்வதிக்க முடியும், நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்ய முடியும். எப்போ அவர் கொடுத்திருக்கிற இந்த வேலையை, அவர் வைத்திருக்க இந்த நிலைமையில நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம் வேலையை ஜாக்கிரதையா செய்யும் போது, ஒரு வேலை மனைவியா இருக்கலாம், குடும்ப தலைவியா இருக்கலாம், எனக்கு ஒரு சமையல் வேலையா இருந்தாலும் சரி, பிள்ளைகளை பார்த்துக்கிற வேலையா இருந்தாலும் சரி, அதை உண்மையாய் நம்ம செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே காரியங்களை வாய்க்க பண்ணுவாருங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, அவன் செய்வது எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணார் என்று பார்க்கிறோம். பாருங்க, அவனுடைய காரியங்கள் அவன் என்ன செய்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அதை வாய்க்க செய்தார். ஆண்டவர் பாருங்க, அவனுடைய செய்த எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார். அப்ப கூட பாருங்க, அவன் எஜமான் அவன் செய்கிற காரியத்தை பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்? யோசேப்பை மாத்திரம் பார்க்கலங்க, யோசேப்போடு இருக்கிற கர்த்தரை அவன் பார்க்கிறான். ஹல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, ஒருவேளை அவன் செய்வது எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க செய்தாரு, ஆனாலும் அவனுக்குள்ள பெருமை வரல. அவன் அந்த நேரத்துல அந்த இடத்துல அவனை காண்பிக்கவில்லை, ஆனால் அதற்கு பதிலாக அவன் ஆண்டவரை காண்பித்தான், அவன் ஆண்டவரை உயர்த்தினான். ஏன் சொல்றேன் பாருங்க, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் வசனத்துல, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்போ கர்த்தர்
கர்த்தர் அவனோடு இருக்கிறது யார் பார்க்கிறது? அவன் எஜமான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இதுல ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. ஒண்ணு பார்க்கும்போது ஒருவேளை அவன் செய்வது எல்லாவற்றும் வாய்க்க பண்ணிருக்கும் போது ஒருவேளை நமக்கு என்ன இருக்குங்க? பெருமை இருக்கும். நான் செய்யறதெல்லாம் நடக்குது, ஒருவேளை நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கனால ஆண்டவர் என்னை இப்படி உயர்த்தி வச்சிருக்காரு, ஒருவேளை நான் ஆண்டவர் உண்மையா தேடுறதுனால எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அப்போ நான் செய்யறதெல்லாம் வாய்க்குது அப்படின்ற ஒரு பெருமை ஒருவேளை நமக்குள்ள இருக்குமானால் அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக மாறும். இங்க யோசிப்பை பார்க்கும் போது அவன் செய்யற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாருங்க. ஆனாலும் அவனுக்குள்ள தாழ்மை இருந்தது, அவனுக்குள்ள பொறுமை இருந்தது. ஹல்லேலூயா. அதனாலதான் என்ன பண்ணாங்க? அவன் ஆண்டவரை வெளிப்படுத்தினான். ஏன்னா அவன் செய்த எல்லாம் வாய்க்கிறதுனால அவன் எஜமான் பாக்குற, கண்டிப்பா இது ஒரு சாதாரண மனுஷனால முடியாது, இவனோட கர்த்தர் இருக்கிற. அப்போ அவனுடைய செய்கிற எல்லா செயல்களையும் ஆண்டவர் அவ்வளவு அதிகமாய் ஆசீர்வதித்தார், வாய்க்க பண்ணினார் என்று பார்க்கிறப்போ அவன் கர்த்தரை பிரதிபலிச்சான். அவன் என்ன பண்ணா? அவனுக்குள்ள பெருமை வரல, அவன் ஆண்டவரை அந்த இடத்துல உயர்த்தினான் என்று பார்க்க. அதனாலதாங்க அந்த எஜமான் பாருங்க, கர்த்தர் அவனோட இருக்கிறத அவன் பார்க்கிறாரு. கர்த்தர் அவனோட இருக்கிறதுனாலதான் இவனால செய்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ண முடிகிறது என்பதை அவன் எஜமான் பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம கூட ஒரு சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும், ஆண்டவர் நமக்கு உடனே பதில் கொடுப்பாரு. அப்ப என்ன பண்றக்கூடாதுங்க? நமக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. அந்த இடத்துல கூட நம்ம ஆண்டவரை தாங்க உயர்த்தணும். ஒருவேளை நம்ம செய்கிறத எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க செய்வார், ஆனால் ஒருவேளை நமக்கு என்ன இருக்கும்? நான் செஞ்சதுனாலதான் இப்படி நடக்குது அப்படின்னு நமக்குள்ள ஒரு சின்ன பெருமை வரலாம். என்னாலதான் நடந்தது நம்ம நினைக்கலாம். இல்லைங்க, ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறதுனால தாங்க அந்த ஆசீர்வாதம், அந்த கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால தாங்க அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால பார்க்க முடியும். அதனால இங்க யோசிப்பு பாருங்க, ஆண்டவரை அவன் உயர்த்திருந்தால அவன் எஜமான் அதை பாக்குறாங்க. அவன் எஜமான் கண்டு என்ன பண்றாரோ அவன் என்ன பண்றாரு? அடுத்து இது மூன்றாவது காரியம், அவன் என்ன பண்றாங்க? அந்த 4வது வசனத்துல பாருங்க, யோசிப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். அப்போ அவன் அந்த இடத்திலும் ஆண்டவரை அவன் உயர்த்திருந்தால அவனுக்கு என்ன கிடைச்சதுங்க? தன் எஜமான் கையிலே கண்களிலே தயவு கிடைத்தது. அவனை வீட்டு விசாரணைக்காரனாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம கொஞ்சம் ஆசீர்வாதம் வரும்போது, நம்ம தேவைகள் சந்திக்கப்படும் போது என்ன பண்றக்கூடாது? ஆண்டவரை விட்டு விலகி போயிடக்கூடாதுங்க. நம்ம ஆண்டவருக்கு அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம், அப்புறம் ஆண்டவரை தேடலான்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? தள்ளி போடக்கூடாது. அந்த நேரத்திலையும் நம்ம ஆண்டவரை உயர்த்தும் போது நம்மளுக்கு அதிகாரி கண்ணிலே தயவு கிடைக்குது, நம்ம மேல இருக்கிறவங்க கண்ணிலே தயவு கிடைக்குது, நம்முடைய கணவர் கண்ணிலே, நம்முடைய மனைவியுடைய கண்ணிலே, நம்முடைய பிள்ளைகள் கண்களிலே, நம்ம சுற்றி இருக்க ஜனங்களுக்கு மத்தியிலே, இல்ல எந்த இடத்துல நம்ம வைக்கப்பட்டிருக்கோமோ அங்கே ஆண்டவர் நமக்கு தயவை ஏற்படுத்துகிறதா இருக்கிறார். எப்போதுன்னா ஆண்டவரை நாம உயர்த்தும் போது அதை மறக்கவே கூடாதுங்க. அவன் ஆண்டவரை உயர்த்ததுனால அவனுக்கு தயவு கிடைச்சது. பாருங்க, ஒரு பெரிய ப்ரமோஷன். அவன் அடிமையா இருந்தானா டைரக்டா எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிட்டான் அந்த எஜமான்? அவனை வீட்டுக்கு விசாரணை, வீட்டுக்காரத்து எல்லாத்தையும் அவன் கிட்ட கொடுத்துட்டு இவன் என்ன பண்ணிட்டானா அவனுக்கு அதை குறித்து விசாரிக்க கூட இல்லை நம்ம பாக்குறோங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் உயர்த்தும் போது, ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் போது, ஆண்டவருக்கு அந்த கனத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாருங்க? நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல நம்ம தவறு, ஒருவேளை முதல் இடத்துல நம்ம சில பேர் நம்ம தரலைங்க. பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை முதல்ல நம்ம ஒரு அடிமையா இருக்கிறோம், அதனால இங்க நான் என்ன செய்ய முடியும்ட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. அந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? நம்ம கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, அவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்த போதிலும் அவன் ஆண்டவரை உயர்த்துறதுனால அவனை என்ன பண்ணாருங்க? அவன் எஜமான் அவன் அந்த வீட்டுக்கு விசாரணைக்காரனாக, அந்த வீட்டுல அவனுக்கு அந்த எஜமானுக்கு அடுத்த பொசிஷன்ல யோசேப்பை உயர்த்துறார் என்று நம்ம பாக்குறோங்க. நம்ம கூட நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவரை உயர்த்தும் போது அதாவது நம்ம சாதாரணமா ஒருத்தவங்க வேலைக்கு வைக்கும் போது ஒரு சின்ன வேலை இருக்கவங்க ஒரு கொஞ்சம் ப்ரமோஷன் எல்லாம் கொடுப்போம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனா இங்க பார்க்கும் போது அடிமையா இருந்த அவனை அந்த வீட்டுக்கே விசாரணைக்காரனாக மாட்டினான். எதனாலங்க? அவன் ஆண்டவரை கனப்படுத்தினதுனால. ஹல்லேலூயா.
பாருங்க, அடுத்ததாவது காரியம், அவன் ஆண்டவர் அவனை கனப்படுத்தி அந்த வீட்டுல அவனை உயர்த்தி வச்சிருக்காரு. இப்போ அந்த வீட்டில என்ன பண்ணிருக்காருங்க, அவனை ஆசீர்வாதமாய் மாற்றிருக்கிறாரு. ஆனா பாருங்க, இப்பதான் ஒரு சோதனை வருது. ஏன்னா பிசாசுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருந்தோம்னா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்படி ஆகலும் நம்முடைய ஆசீர்வாதத்தை பறித்துக் கொள்ள வேண்டும், நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு உபயோகப்படக்கூடாதுன்னு பிசாசுடைய திட்டமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு ஒரு சோதனை வருது. அந்த வீட்டின் எஜமானுடைய மனைவி அவனை இச்சித்து அவனோட இருக்கும்படியாக அவள் என்ன பண்றாள், முயற்சி செய்கிறாள். ஆனால் யோசேப்பை பார்க்கும்போது அவன் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினான் என்று பார்க்கிறோங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு ஒரு உயர்வு வருதா, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதா, ஆனா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு என்ன பண்ணும், எப்படி ஆகிலும் இந்த ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட இருந்து பறிக்க வேண்டும் என்று உங்களுக்கு என்ன பண்ணுவான், அநேக பாவங்களிலே உங்களை விழத்தள்ளுறதுக்கு அவன் பார்ப்பான். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, பாவத்துல விழக்கூடாது. ஆசீர்வாதம் வந்த உடனே, ஒரு சந்தோஷம் கிடைச்ச உடனே, நம்ம கேட்டது கிடைச்ச உடனே என்ன ஆகணும், கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் தூரம் போயிடுவோம். அப்ப என்ன பண்ணுவோம், பாவம் நம்மள என்ன பண்ணும், எப்படியாகல விழ தள்ளினோம்னு பாவம் நம்மளை சுத்தி கொண்டே இருக்கோங்க. ஒருவேளை நமக்கு பாவம்னு அது தெரிஞ்சா நம்ம பாவம்னா பெருசா நினைக்க வேணாம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருந்தாலே அது பாவம் தாங்க. ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்யும் போது அதுல ஆண்டவர் பிரியப்படுகிற தேவன். அப்போ இங்க அவன் யோசிப்பை பார்க்கும் போது பாவத்துக்கு அவன் விலகி ஓடினான் என்று பார்க்கோங்க. நம்ம இதனால நமக்கு பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம நினைக்கும் போது அதை விட்டு நம்ம விலகி ஓட வேண்டும். ஏன்னா ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே ஒரு நம்ம என்ன பண்ணணுங்க, பாவம் நம்ம என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம விட்டு வாங்கணும்னு பிசாசு வகை தேடி வருவான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ நம்ம ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே, நமக்கு ஒரு நன்மை கிடைச்ச உடனே இன்னும் ஆண்டவரை அதிகமாய் தேடணும், இன்னும் ஆண்டோட பிரச்சனத்தை அதிகமா நம்ம இருக்கணுங்க. ஹல்லேலூயா. அப்போ பாவம் ஒருவேளை இந்த போன்னால என்ன பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணோங்க, இந்த போனுக்கான நேரத்தை ஒதுக்கி வைக்கணும். போன் பண்றோமா, அதோட மெசேஜ் பண்ணோமா, அதோட நம்ம என்ன பண்ணோங்க, நிறுத்தி கொள்ளணும். ஒருவேளை இந்த ஃப்ரெண்ட்ஸோட இப்படி போகும்போது நான் பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் அங்கேயே இருப்பேன் ஆனா பாவம் செய்யாம இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைச்சா கண்டிப்பா அந்த பாவத்துல நம்ம விழுந்து விடுவோங்க. ஏன்னா இங்க யோசிப்பை பார்க்கும்போது அவன் அங்கே இருந்து என்ன பண்ணல, அது வேணான்னு அப்படின்னு சொல்லல, அவன் அங்கிருந்து ஓடினான் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுறார். ஏன்னா அப்பதான் நம்மளால பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப நான் நண்பர்களோடு போகும்போது ஒருவேளை பாவத்துல நான் மாட்டிப்ப பாவம் செய்யறதுக்கு வழி வகுக்கும் நம்ம நினைக்கும் போது என்ன பண்ணோங்க, அந்த நாளை நம்ம தவிர்க்க வேண்டும், அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணோங்க, தவிர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பாவத்துக்கு நம்ம விலகி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. இது பாருங்க, ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையில அவருடைய திட்டத்தை நிறைவேற்றதுக்கு ஆண்டவர் படிப்படியா அவன் என்ன பண்றாருங்க, கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சோதனையில இருந்து அவனால என்ன பண்ண முடியுதுங்க, இந்த பாவத்தை நம்ம விலகி ஓடுறான். ஆனா பாருங்க, அடுத்தது இன்னொரு பெரிய சோதனை அவனுடைய வாழ்க்கையில காத்திருக்குது. பாருங்க, அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில போடுறாங்க. அப்போ இன்றைக்கு அநேக பேர் இந்த ஒரு நிலைமையில நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாங்க. ஒருவேளை நான் ஆண்டவருக்கு உண்மையா இருந்த யோசேப்பை போல, யோசேப்பை பாருங்க, அவன் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா, அவன் தன் எஜமானுக்கு உண்மையா இருந்தா, தன் வேலையில ஜாக்கிரதையா இருந்தா, அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். ஆனாலும் பாருங்க, அவனுக்கு கிடைச்சது அந்த ஜெயில் வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு வேலை இந்த இடத்துல அநேக பேர் நின்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை நான் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தேனே, நான் ஆண்டவரை உண்மையாய் தேடினேனே, நான் எல்லா ஜெபத்துக்கும் நான் போனேனே, ஆண்டவர் நான் வேத வாசித்து நான் ஜெபித்தேனே, நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடினேனே, ஆனா எனக்கே இப்படி ஒரு சிறை வாழ்க்கை நம்ம நினைக்கலாங்க. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, அந்த சிறை வாழ்க்கையை நம்ம கடந்து போகும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அந்த சிறை வாழ்க்கை அவனை கட்டுப்படுத்தலங்க. அந்த யோசிப்பை பார்க்கும் போது அந்த சிறையில போய் கூட பாருங்க, அவன் செய்யற எல்லாவற்றையும் ஆண்டவர் யோசிப்போடு இருக்கிறார் என்பதை அந்த சிறைச்சாலை தலைவன் பார்க்கிறாருங்க. அப்போ அவன் அங்க கூட என்ன பண்ணல, சோர்ந்து போய் உக்காந்து இல்ல. ஒருவேளை நீங்க சிறையின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கலாம், நான் உண்மையா இருந்தேன் எனக்கே சிறை வாழ்க்கைன்னு ஒருவேளை நீங்க மனக்கசப்போட கஷ்டத்தோட வருத்தத்தோட உட்கார்ந்து இருக்கலாங்க. இல்லைங்க, ஆண்டவர் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா.
அதை கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட நேரத்தை இப்படிப்பட்ட காரியத்துல உங்களை கடந்து போக செய்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போய்விட வேண்டாம். யோசேப்பை போல அந்த சிறைச்சாலை போய் கூட என்ன பண்ணாங்க, அவன் தான் வேலையை செஞ்சான், அவன் உண்மையா இருந்தான். அந்த அந்த அங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, அவனை காவலாளிகளுக்கு அவனை தலைவனாக போட்டுட்டாங்க. அப்ப பாருங்க, அவன் தான் எல்லா காவலாளியும் பார்த்து பராமரிக்கிறவன். அந்த வேலையை கூட என்ன பண்ணாங்க, அவன் உண்மையா செய்தான். அது மட்டும் இல்லைங்க, அங்க இருக்கிற 2 பேரு அங்க அந்த மாளிகையில இருந்து மன்னர் இடத்துல 2 பேர் கைதிகளாக அங்க வந்தாங்க. அவங்களுக்கு கூட என்ன பண்ணாங்க, ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்து அந்த சொப்பனத்தின் மூலமா நீ திருப்பியும் மறுபடியும் நீ ராஜாக்கு போய் என்ன பண்ணுவ, பானப்பால காத்திரனாய் நீ மாறுவ அப்படின்ட்டு அந்த சொப்பனத்துக்கு யோசேப்பு என்ன பண்ற, விளக்கம் கொடுக்கறாங்க. நானே சிறைச்சாலையில இருக்கேன், எனக்கு எதுக்கு இந்த வேலை நம்ம இல்லைங்க, நானே இங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கேன். ஐயோ இவன் திருப்பி அரண்மனைக்கு போறானா, இப்பதானே இவன் வந்தான், இவன் உடனே அரண்மனைக்கு போறானா, அப்படிலாம் நடக்க கூடாது அவன் பொறாமப்படலைங்க. அந்த இடத்துல கூடங்க அவன் அமைதியா தன் வேலையை உண்மையாய் செய்தான். ஆண்டவர் கொடுத்த தாழ்மை அவன் உபயோகப்படுத்தினான். அங்க இருக்கிற மத்தியில என்ன பண்ணாங்க, ஆண்டவரை அவன் மகிமைப்படுத்தினான் என்று பாக்குறோங்க. ஹல்லேலூயா. ஒரு வேளை நீங்க ஒரு சிறையின் வாழ்க்கையில இப்ப கடந்து போய் கொண்டிருக்கலாம். நான் உண்மையா இருந்தோம் எனக்கு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாங்க. இல்லைங்க, ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இந்த சோதனையை நீங்க ஜெயிக்கும் போது ஆண்டவர் ஒரு ஜெய வீரனாக உங்களை மாற்ற போகிறாங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக. எப்படி யோசிப்பு பாருங்க, அந்த ஜெயில கூட அவன் உண்மையா இருந்ததுனால அவனை பாருங்க, எகிப்து முழுமைக்கும் ஆண்டவர் அவனை அதிகாரியாக மாற்றினாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க யோசேப்பு. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இந்த பாதையில நடந்து போய் கொண்டிருக்கலாங்க, நீங்க பொறுமையா இருங்க, கர்த்தருக்கு காத்திருங்க, உங்களுடைய வேலையை நீங்க என்ன பண்ணுங்க, கண்ணு கருத்துமாய் செய்யுங்க. ஆண்டவர் உங்களை எங்க வைத்திருக்காரோ அங்க அவருக்கு நீங்க உண்மையா இருங்க. நிச்சயமா யோசேப்பை இந்த சிறைச்சாலைந்து கொண்டு வந்த தேவன் உங்களை கூட என்ன பண்ணுவாருங்க, கொண்டு வந்து உங்களை ஆண்டவர் கனப்படுத்துவாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அங்க அந்த 2 ஜெயில் கிட்ட அந்த சொப்பனத்தின் விளக்க சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, 3 நாளைக்குள்ள இது நடக்கும், நீங்க மறுபடியும் ராஜாவிடத்துக்கு போய் விடுவீங்க அப்படின்னு சொல்லுவார். அதே போல அவன் ராஜா கிட்ட போவான். ஆனா அவன் சொல்லுவான், என்ன மறந்துடாத, என்ன பண்ண நீ நினைவு கூறு அப்படின்னு சொல்லுவான். ஆனா என்ன பண்ணுவான், அந்த மனுஷன் மறந்துடுவான். அந்த பானபாத்திரக்காரர் யோசேப்பை மறந்துடுவான் பாருங்க. ஆனா ஆண்டவர் மறக்கலங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மறக்க மாட்டார். ஒருவேளை இப்படி ஒரு சூழ்நிலை, எனக்கு யாருமே இல்லையே, என்னால நன்மை பெற்றவர்களாம் என்ன மறந்துட்டாங்களே, இப்ப அவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, ஒருவேளை நீங்க வருத்தத்தோட இருக்கலாங்க. உங்களை உயர்த்துகிறவர் ஆண்டவர் தாங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் தாங்க. அது முழு நிச்சயமாய் நீங்க விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவருடைய திட்டம் உங்கள் மூலமா நிறைவேறுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசேப்பு கூட பாருங்க, அந்த மனுஷன் மறந்துட்டான். அது 2 வருடங்கள் போயிடுச்சு. ஆனாலும் பாருங்க, அந்த ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார். அப்ப பாருங்க, அப்பதான் அந்த பானபாத்திரக்காரருக்கு ஞாபகம், ஐயோ யோசேப்பு என்ன அவனை பத்தி சொல்ல சொன்னானே, நான் மறந்துட்டேனேன்ட்டு அந்த நேரத்துல ராஜாவுக்கு யோசேப்பு குறித்து சொல்றாரு. உங்க சொப்பனத்துக்கு யோசேப்பு விளக்க கொடுக்க முடியும், அவன் ஏற்கனவே இந்த மாதிரி செய்திருக்கிறான் அப்படின்ட்டு. அப்ப என்ன பண்றாரு, ராஜா ஆட்களை அனுப்பி யோசேப்பை கொண்டு வர செய்றாரு. பாருங்க, ரொம்ப ஒரு அழகான தருணம் இதுதாங்க. ஹல்லேலூயா. அவனை ஆண்டவர் அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கினது சாதாரணமான காரியம் இல்லைங்க. ஒருவேளை யோசேப்பு எப்படி வேணா இருந்தாலும் அப்படி நடந்திருக்காங்க. பாருங்க, யோசேப்பு ஆண்டவரை உயர்த்தினான். அங்க ராஜா கொண்டு வர சொல்றாரு. அப்ப யோசேப்பு ராஜா மழை நிக்கிறாரு. ராஜா சொல்ல, இந்த மாதிரி எனக்கு ஒரு சொப்னம் வந்தது, அதனுடைய அர்த்தத்தை உன்னால சொல்ல முடியுமான்னு ராஜா கேட்கிறாரு. அப்ப யோசேப்பு பாருங்க, ரொம்ப ஒரு அழகான வார்த்தை பாருங்க. 40வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவோ. எவ்வளவு அழகா ஆண்டவர் அங்க மகிமைப்படுத்துறான் பாருங்க. எனக்கு இது படிக்கும் போது ரொம்ப சந்தோஷம் தெரியுமாங்க. ஏன்னா அவன் ஜெயில இருக்கிறான். சும்மா அந்த ராஜா அவனை அழைத்து கொண்டு வர சொல்லி, இன்னும் அவன் ஜெயில் கைதிதாங்க. அவனை எப்ப வேணாலும் திரும்பியும் அந்த ஜெயிலுக்கு கொண்டு போய் விடலாம். அவனால என்ன செய்ய முடியும்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறவன் ஒருவேளை ஏதாவது தவறா பேசிட்டா, ராஜாவுக்கு பிரியமில்லாம பேசிட்டா, மறுபடியும் என்ன ஜெயில போட்டுருவாங்களே, இல்ல மறுபடியும் இதை விட பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துருவாங்களோன்ட்டு அவன் பயப்படவே இல்லைங்க. பாருங்க, அங்க நிக்கிற ராஜா சொன்ன உடனே அவன் ஆமா என்னால சொப்பனத்துக்கு விளக்க கொடுக்க முடியும், அந்த இடத்துல அவனை உயர்த்தாதபடிக்கு அவன் பாருங்க, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு
உரியதல்லோ. பாருங்க ஆண்டவர் எப்படி உயர்த்தலாம் பாருங்க. அந்த ராஜா முன்னாடி அவன் ஆண்டவரை உயர்த்தி தன்னை என்ன பண்றா, இது என்னால முடியாதுங்க, ஆனா ஆண்டவரால அதோடைய விளக்கத்தை சொல்ல முடியும். ஏன்னா சொப்பத்தை விளக்குகிறது ஆண்டவருக்குரியது என்று சொல்றாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க அவன் ஆண்டவரை அந்த இடத்துல உயர்த்தின. அவனுக்கு ஒருவேளை ராஜாவுக்கு ஏத்த மாதிரி அவன் பேசியிருக்கலாம். ஏதோ ராஜா என்ன பண்ணுவாரு, நம்மள ஒரு நல்ல பொசிஷன்ல வைப்பாரு, நம்மளுக்கு ஒரு இந்த 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 இது ஜெயில இருந்து நம்ம விடுதலை ஆக்குவார்னு அவன் ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி பேசினானா. பாருங்க அவன் அந்த இடத்துல ஆண்டவரை உயர்த்தினான், ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். பாருங்க அந்த அவன் ஆண்டவரை உயர்த்துறது நிமித்தம் என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். அங்க ஆண்டவர் அவன் உயர்த்துறதுனால என்ன பண்ணாருங்க, அந்த ராஜா பாருங்க அவனை எடுத்துட்டு போய் அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவரை எப்படியாக மகிமைப்படுத்தினார். அவன் அடிமையா அந்த போத்திபார் வீட்டுல இருந்ததுல இருந்து அந்த 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 சிறைச்சாலையில் இருக்கும் போதும் அரண்மனைக்கு வரும்போது எல்லா இடத்திலும் ஆண்டவரை அவன் உயர்த்தினான் என்று பார்க்கிறோம். தான் வேலை என்ன பண்ணா, உண்மையாய் செய்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை ஆண்டவர் அதிகாரியாக மாற்றினார். ஹல்லேலூயா. பாருங்க அவர் ராஜா சொல்றாரு, ஒருவனும் கையும் காலையும் கூட நீ சொல்ல உன்னுடைய உத்தரவு இல்லாம அசைக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய அதிகாரத்தை அந்த ராஜா பாருங்க யோசேப்பு கையில கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் பாருங்க. இப்படி ஆண்டவர் ஒரு அடிமையா இருந்த யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக மாட்டினாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, நாம யார் தெரியுமாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நமக்கு எந்த இடத்துல இருக்கோம், யார் நம்ம கூட இருக்கிறா, எப்படிப்பட்ட பிறப்புல நம்ம பிறந்திருக்கோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டவருக்கு முக்கியம் இல்லைங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போது நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பாருங்க யோசேப்புக்கு அந்த ஒரு அடிமைத்தன வாழ்க்கை ஒரு பிரச்சனையா இல்ல, அந்த இடத்துலயும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தாருங்க. பாருங்க அப்புறம் அவனை ஜெயிலுக்கு கூட்டு வராங்க, அந்த இடத்துல ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் அரண்மனைக்கு கொண்டு வராங்க, அந்த இடத்துலயும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்க ரொம்ப அழகா அந்த அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது. அவனுடைய போத்திபார் வீட்டுல இருக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுது, யோசேப்பின் நிமித்தம் அவனும் அவனுடைய வீடும் வெளியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று பார்க்கோங்க. அப்ப பாருங்க நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம இருக்கிற இடத்தை தேவன் ஆசீர்வதிக்க முடியுங்க. நீ எந்த இடத்துல வேணா இருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலை கூட நீங்க இருக்கலாங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க எங்க போனாலும் அந்த இடம் ஆசீர்வாதமாக மாற முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா யாரை நீ ஆசீர்வதிப்பியோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்போ நாம யாரை ஆசீர்வதிக்கிறோமோ அவருக்கு என்னவா ஆசீர்வதிக்கப்படுற. அப்ப எங்க இந்த ஆசீர்வாதம் வருது, நம்ம கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வருதுங்க. அப்போ நாம முதல்ல ஆசீர்வாதமாய் மாறும் போது நாம இருக்கிற இடம், நாம செய்கிற வேலை, நம்ம படிக்கிற படிப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். எப்படி நாங்க நம்ம மூலமா. ஹல்லேலூயா. யோசேப்பின் நிமித்தம் அந்த வீடும் வெளியும் ஆசீர்வதிக்கப்படுது. யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் ஜெயில இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதித்தார். யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்து தேசம் முழுவதும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, இந்த எகிப்து தேசத்துல தானியங்களை சேர்த்து வைத்ததுனால சுற்றி இருக்க தேசங்கள்லாம் இருந்து என்ன பண்ணாங்களா, பஞ்ச காலத்துல அவங்க கிட்ட இருந்து தானியத்தை வாங்கி கொண்டு போனாங்க. அப்போ அவன் அந்த தேசத்துக்கு மாத்திரம் ஆசீர்வாதமா இல்லைங்க, சுற்றி இருக்க தேசங்களுக்கும் அவன் ஆசீர்வாதமாய் மான. ஒருவேளை நீங்க புலம்பிட்டு இருக்கலாம், எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எனக்கே இப்படிப்பட்ட ஒரு கணவர், எனக்கே இப்படிப்பட்ட ஒரு மனைவி, இப்படிப்பட்ட பிள்ளைகள், இப்படிப்பட்ட வேலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க நினைக்கலாங்க. நீங்க இருக்கிற இடத்தை ஆண்டவர் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்க முடியும். இதுதாங்க தேவனுடைய திட்டம். எதுக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாருங்க, உங்கள் நிமித்தம் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் நிமித்தம் உங்க கணவர் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் நிமித்தம் உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் நிமித்தம் நீங்க வேலை செய்கிற இடம், நீங்க படிக்கிற ஸ்கூல், நீங்க படிக்கிற காலேஜ், நீங்க இருக்கிற இடத்தை ஆண்டவர்
ஆசீர்வதிக்க முடியும். எப்படி தெரியுமாங்க? உங்கள் மூலமாய். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நம்ம ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோங்க. ஹல்லேலூயா. அப்போ நாம ஆசீர்வதிக்கப்பட்டது முதல்ல நாம விசுவாசிக்கணுங்க. ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்றத முதல்ல நான் முழு நிச்சயமா நம்பணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஆசீர்வாதம் இல்லை. குடும்பத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, வெளியில பிரச்சனை, வேலை ஸ்தலங்கள்ல பிரச்சனை. அங்க என்ன பண்ற, நமக்கு மேல ஜனங்கள் நம்ம அழுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நம்ம எங்கே போறோமோ அங்கே அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிதான் யோசிப்புடைய வாழ்க்கையில அவன் ஜெயில இருக்கும் போதும் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் ஒரு அடிமையா இருக்கும் போதும் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவனை அரண்மனைக்கு கொண்டு போறாங்க, அங்க கூட என்ன பண்றாங்க, அவன் ஆசீர்வதிக்கப்பட, அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மூலமாய் நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட முடியும், நம்ம மூலமாய் நம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும், நம்ம மூலமாய் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதுக்காக தாங்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நமக்கு விசுவாசமே இல்லை. நான் என்ன பண்ணேன், இன்னும் ஆசீர்வதிக்கப்படலன்ட்டு, எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்கல, நானே இன்னும் ஆசீர்வதிக்கப்படல நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமாங்க, நம்ம ஆண்டவரோடு இங்க யோசேப்போட கர்த்தர் இருந்தார். எல்லா இடத்துலயும் கர்த்தர் இருந்ததுனால தாங்க யோசேப்பு என்ன பண்ணாங்க, ஆசீர்வாதமாய் மாறினா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் மாத்திரம் அவனோட கூட இல்ல, அவனும் கர்த்தரோடு இருந்தாங்க. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனா நாம் ஆண்டவரோடு கூட நடக்கிறோமா, ஆண்டவருடைய வழியில நடக்கிறோமா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா, அவருக்கு நம்ம நேரத்தை கொடுக்கிறோமா? ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் போதாங்க நாம ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு வேலை அடிமைத்தன வாழ்க்கை இருக்கலாம், நிறைய பேருக்கு பணிஞ்சு அவங்க சொல்றதை கேட்டு நம்மளால சுயமா எதுவுமே செய்ய முடியாத இருக்கலாம். ஒரு அடிமைத்தன வாழ்க்கை, ஒரு சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு வேலை இருக்கலாங்க. என் குடும்பம் என்ன குறிச்சு சந்தோஷப்படல, என் கணவர் என்ன குறிச்சு சந்தோஷப்படல, என் பிள்ளைகள் என்ன குறிச்சு வேதனைப்படுறாங்க ஒரு வேலை நீங்க நினைக்கிறாங்க. இல்லைங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதல்ல நீங்க விசுவாசிங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க என்ன பண்ணுங்க, இன்றில இருந்து ஒரு முடிவு எடுங்க. இந்த வருடத்துல இருந்து ஆண்டவரே நான் உம்மோடு நடக்கணும், ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை நான் டெய்லி படிக்கணும், ஆண்டவரே உம்முடைய வழியில உங்க சொல்ற வார்த்தைக்கு நான் என்ன பண்ணணும், கீழ்ப்படிஞ்சு நான் நடக்கணும், ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி நீங்க நடந்து பாருங்க, நிச்சயமாக நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க மாத்திரம் இல்லைங்க, நீங்க எங்க போறீங்களோ அங்க அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்படிதாங்க யோசேப்பு எங்கெல்லாம் போனானோ அங்க ஆண்டவர் யோசேப்பின் நிமித்தம் ஆசீர்வதிச்சு. ஆண்டவர் டைரக்டா மேல இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கலங்க, நம்ம நிமித்தமா தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இந்த பூமியை ஆசீர்வதிக்க போறார். நம்ம நிமித்தம் தான் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறார். நம்ம வேலை செய்கிற இடத்தை நம் நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நாம ஆசீர்வாதமா இருக்கணும், அப்புறம் நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் ஆண்டவர் மாற்றுவாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஒரு வேலை சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை நம்ம சாக்கு போக்கு சொல்லலாம், இவங்களால தான் நான் இப்படி இருக்கேன், இதனால்தான் என் வாழ்க்கை இப்படி இருக்கு. வேண்டாங்க, வேண்டவே வேண்டாம். நீங்க யார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளவே. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆண்டவராலே நாம் தெரியும். யார் கூட ஆண்டவர் இருக்கிறாரோ அவர்கள் ஆசீர்வதிக்க. ஒருவேளை நீங்க ஆண்டவர் அறியாதவர்களா இருக்கலாம், ஒருவேளை இந்த ஆண்டவர் என் வாழ்க்கை எப்படி மாத்த முடியும் நீங்க நினைக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்ற அவரால மட்டும்தாங்க முடியும். நீங்க எங்க வேணா போலாம், ஆனா ஆண்டவர் மட்டும்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆண்டவர் தூரமா இருக்க, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை கடத்துல ஒப்பு கொடுங்க. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். பாருங்க, யோசேப்பினாலே அந்த தேசம் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படலங்க, பக்கத்துல இருக்க தேசங்கள் கூட இந்த தேசத்தின் மூலமா யோசேப்பின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறாருங்க. நீங்க விசுவாசிங்க, டெய்லி அவரோடு கூட நேரத்தை செலவிடுங்க, அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடந்து பாருங்க. நிச்சயமாகவே உங்க குடும்பத்தை ஆண்டவர் உங்கள் நிமித்தமாய் ஆண்டவர் ஆசீர்வதி, உங்க கணவர் ஆசீர்வதிக்க முடியும், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும், உங்க சுத்தி இருக்க ஜனங்கள் எல்லாம் உங்களை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தாலே வருகிறோம் ஆண்டவரே. அப்ப இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. இவர்கள் செய்கிற எல்லாவற்றையும் இது ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீங்க. இன்றைக்கு அந்த விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்மோடு நடக்கிறவளாய் மாற்றுங்க. உம்மை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கைகளுக்கு கொடுங்க. அடிக்கடி ஆண்டவரே உம்மை விட்டு விலகி போகிற வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. உம்மோடு இணைந்திருக்க உம்முடைய ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே, நீ திராட்சை
செடியா இருக்கு நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கும் போதுதான் அநேக கனிகளை எங்களால கொடுக்க முடியும் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வாதமாய் மாற முடியும் ஆண்டவரே. அப்போ உண்மையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிலைத்திருந்த ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் நிமித்தமாய் எங்களுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நாங்க இருக்க இடங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வருடத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க. எல்லா துதியும் கனம் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுமா வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மூலமா உங்க குடும்பம், உங்க சந்ததி, உங்க ஜனத்தார் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆமேன்.